பேய் மாதிரி இருக்குன்னு பேய் மாத்திக்கலாம் இல்ல, பேயே இந்த பொண்ணை பார்த்து ஐயோ என்னோட கொடூரமா இருக்கா, நான் செத்தே போயிருந்தேன்னு சொல்லி பேயே செத்தே போயிடும். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவருடைய அந்த நாயை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு கையெடுத்து அந்த நாய் கழுத்து மேல போட்டு இவர் புகை இழுத்துட்டு அந்த நாயை பார்த்தாரு, நாய் வாயில இருந்து புகையை வெளியில விட்டுச்சு. அல்லன்ட்டு போயிட்டேன். நீ மட்டுமா அரண்டு போன தலைவா, நாங்க கூட தான் அரண்டு போயிட்டோம். ஆனா ஒண்ணு, என்னைக்கோ ஒரு நாள் நீ சொன்னது அப்படியே நடக்கு. இவர் புகை இழுத்துட்டு அந்த நாயை பார்த்தாரு, நாய் வாயில இருந்து புகையை வெளியில விட்டுச்சு. இப்படி பண்றிய ஏன் முட்டா பயனுள்ளா, உங்க அறிவுலி அறிவு பேயில போவோம் பேயில போவோம். ஷோவை நடத்தணுங்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்டா இந்த பொண்ணை வாடா, இந்த பொண்ணு வந்து ஃபாரின் பொண்ணு நினைக்கிறேன், எப்படி இருக்கு? இந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கும் எவ்வளோ வித்தியாசமா இருக்கு. இந்த பொண்ணுக்கு வெறும் 4 எலும்பு தான் இருக்கு. இந்த 4 எலும்பை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணுக்குலாம் அவார்டு கொடுத்துருக்கிய. உன்னை பெத்தாலா இல்ல யானை கத்திச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை ட்ரெண்ட் பண்ணானுங்க. இந்த பொண்ணோட அந்த பொண்ணு கூட பரவாயில்ல போல, அந்த பொண்ணு கூட கொஞ்சமாட்டு செதை இருக்கு. இந்த பொண்ணுக்கு வெறும் எலும்பு தான் இருக்கு. அந்த 4 எலும்புக்கு ஏன்டா அவார்ட்லாம் கொடுக்கிய? பேயில போவோம், உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஆம்பளம் தான் நிக்க அந்த பொண்ணு மாதிரி. நான் மனசுல நினைச்சதை அவன் அப்படியே சொல்லிட்டான். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. முதல்ல அந்த பொண்ணு வரும்போது நான் கூட ஆம்பளை பையன் தான் பொண்ணு வாசம் போட்டு வந்துருக்கான்னு நினைச்சுக்கிட்டேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. நல்ல வேலை அவன் வந்து ஆம்பளை மாதிரி நிக்காத பொண்ணு மாதிரி நின்னு சொன்னான். கேட்டாது நான் உண்மையாவே ஆம்பளை நினைச்சிருப்பேன். கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. ஏண்டா டேய், அந்த 2 பொண்ணுங்களே நம்ம நார்த் இந்தியன் கேர்ள்ஸ் மாதிரி இது பாட்டி வியூஸ் பார்க்குது. இதை கூட நம்ம சிங்கிள்ஸ் பசங்க உட்காந்து பார்த்துட்டே இருப்பானுங்க. தண்ணி குடம் பிரச்சனை போல எல்லாரும் கூட்டமாக நின்று வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெருசு வந்து அந்த லேடி தள்ளி விடுதாங்க. அந்த லேடி வந்து கொஞ்சம் தள்ளி போய் கீழே உள்ள அப்படி நிற்காங்க. ஆனால் யாரும் பார்க்கணும்னு தெரிஞ்சு டக்குன்னு படுத்துட்டாங்க, ஏதோ அடிபட்ட மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து ஒரு நல்ல நடிகை இழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த லேடிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த புழுகனா இருக்க போல இருக்க. டேய் நீ காரியால கால கூட புடிப்படா. எத்த பையலாச்சே நீ. இல்லை எனக்கு புரியல, நீங்க 2 பேரும் அந்த பொண்ணுக்கு யாருடா? ஒருவேளை நீங்க 2 பேரும் அந்த பொண்ணுக்கு புருஷனா இருந்தா 2 பேரும் ஏன்டா அந்த பொண்ணு வயிற்றுல கை வைக்கிய? ஒருவேளை அந்த பொண்ணு உண்டாயிருக்கா? உண்டானா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு 2 இதுல யாருடா? அப்ப 2 பேரும் கையை தூக்கி வச்சிருக்கிய. வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைய மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் முளப்பத்தை புழுத்த வழியலாம். நான் வந்து டெம்பரவரியா வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் மூஞ்சா பார்த்தாலே எனக்கு சரியா படலை. இவன் கூட்டானு தப்பி தவறி இவன் கூட போயிடாதீங்க காய்ஸ். புரிஞ்சதா? அதுக்கு வந்து பேமெண்ட் இருக்கு, ஒரு நாளைக்கு 2000 ரூபாய். அடே அவங்க என்ன ஐட்டமாடா 2000 ரூபாய் கொடுத்து கூப்பிடுற? சரியா? உங்களோட வேலை வந்து நீங்க எங்கேயும் போகக்கூடாது, ரூமுக்குள்ளேயே இருக்கிற வேலை தான். உங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும்.
இல்லை எனக்கு புரியல. ஒரு ஆம்பளை பையனை நீ ரூமுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு 2000 ரூபா கொடுத்துட்டு சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு நீ அப்படி அவங்க கூட என்னத்தை பேசுவ? அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் தெரிஞ்சே ஆகணும். பட் நீ அங்கே என்ன பண்ணுவேன்னு எங்க எல்லாத்துக்குமே தெரியும். அட பொம்மால புத்தகத்தை தலைகீழ படிச்சிருப்ப. அட பொம்மால யாரா இவன் வியூஸுக்காக பொண்ணு கெட்டப்பெல்லாம் போட்டிருக்கான்? ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. ஆனால் இவனை குறை சொல்லி எந்த தப்பும் இல்லை. இவன் எந்த வீடியோ போட்டாலும் அதை பார்க்கானுங்க பாருங்க, அவங்கள சொல்லணும். ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா. யாரா நீங்களாம்? இதுக்கு முன்னக்கூட்டி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதில் வந்து மொட்டை மாடியில் ஒரு பொண்ணு வந்து முட்டை சுடுதண்ணி நம்ம தலையில் மிளகா அரைக்கும். அதுக்கு டஃப் கொடுக்க மாதிரி இங்கே ஒரு பெருசு இறங்கியிருக்காரு. பெருசு என்ன பண்ண போறாருன்னா பைக் சீட்டில் வந்து தோசை சுட போறாரு. பெருசு வந்து முதல்ல தோசை ஊத்துறாரு, மாவு அப்படி வடியுது. கொஞ்ச நேரத்தில் மாவு வந்து தோசையை மாறிட்டு. அந்த பெருசு வந்து அந்த தோசையை மாற்றி மாற்றி போடுறாரு. இந்த வீடியோ பார்க்குற நம்ம வந்து எல்லாரும் முட்டா கூன்னு நினச்சிட்டாரு போல அந்த பெருசு. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? முதல்ல பெருசு வந்து மாவு ஊற்றும் போது மாவு ஒரு சைடாக வழியுது. அதுக்குள்ளே உள்ளே போய் நல்லா தோசை சுட்டுட்டு வந்துட்டாரு. சுட்டுட்டு வந்து அப்படி சுட்ட மாதிரி வெளியே சுட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணுறாராம். நம்மளுக்குலாம் தெரியாது அவர் உள்ளே போய் கேஸில் சுட்டுட்டு வந்து போடுறாருன்னு. நம்ம என்ன முட்டா பசங்களா எல்லாரும்? சினிமா கேட்போம், கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்லை சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு ஓடுறேங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.